ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோடைய அப்போ தான் காமிக்கிறாங்க. தன்னுடைய பையன் காணா போயிட்டான், அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வீட்டுக்கு அழிச்சிட்டு வாங்கன்ட்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பையனை காணும்னு பதட்டமாக பேசிகிட்டு இருக்க அப்பா ஒரு பக்கம், பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இது கொஞ்சம் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கு. இப்படி சிரிக்கிறத வச்சா கெஸ் பண்ணிக்கலாம் இவங்க நம்ம கதைக்கு யாருன்னு. இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல மிட் நைட்ல நடந்து போயிட்டு இருக்கு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்படி இவர் தனியா போயிட்டு இருக்கும் போது இவர் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ திரும்பி திரும்பி பார்த்து போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆளு முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஹீரோவை தலையிலே அடிச்சிடறான். ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்ப அந்த அடிச்சவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன்ல நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு லேட் நைட்ல வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க வீட்டுக்கு போற தெருவோடைய ஒரு சந்தில தான் ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காரு. ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறது தெரியாம ஹீரோயின் நடந்து வந்து அவர் மேலேயே தொப்புன்னு விழுந்துடுறாங்க. யாரா போற வழியில மூட்டையை வச்சதுன்னு திரும்பி பார்த்தா ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு ஐயோ எவனே செத்துதான் போயிட்டான் போல இருக்குன்ட்டு ஹீரோ மூக்குல எல்லாம் கை வச்சு பாக்குறாங்க மூச்சு வருதானு. ஹீரோ அந்த அரை மயக்கத்திலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு வாய்க்குள்ளே பண்ணித்திட்டு இருக்காரு. ஹீரோயின் யாருன்னே தெரியலையே இருந்தாலும் அப்படின்ட்டு சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேட்டு பாக்குறாங்க. மயக்கத்தில் இருக்கிற ஹீரோ கிட்ட ஹலோ சார், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்களை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன், வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ மயக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அவரால் பேசக்கூட முடியல. ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தா கூட பக்கத்தில் யாருமே கிடையாது. ஹீரோயின் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க. எனக்கு என்னன்னு ஹீரோவை இப்படியே விட்டுட்டு போவ ஹீரோயினுக்கு மனசு வரல. சரின்ட்டு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு ஹீரோவை அப்படியே கைத்தாவங்களா பிடிச்சி ஒரு கடைக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரலான்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க அப்பா பயங்கரமாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்பா சரியான பணப்பைய, அது மட்டும் இல்லாமல் சரியான செல்ஃபிஷும் கூட. ஹீரோயின் மெதுவாக கதவை திறந்துட்டு பயந்துக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா இன்னைக்கு நான் வர வழியில் தெரியாதனமாக கீழே விழுந்து பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னதுமே அந்த அளவுக்கு செம்மக்கம் வருது. அப்படியே எழுந்து வந்து ஹீரோயினை செவ்விலே பள்ளீர்னு ஒன்று விட்டுட்டு நான் சம்பாதிக்கிற 15 போதுமா, எதுக்கடி பணத்தை தொலைச்சேன்னு சொல்லி ஹீரோயினை அடிச்சிட்டு இருக்காந்தாலு. உடனே ஹீரோயின் அம்மா ஓடி வந்து பொண்ணு அடிக்காதீங்க, அவளே பாவம் கீழே விழுந்து வந்திருக்கா, என்னாச்சோ ஏதாச்சுன்னு கூட கேட்காம இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு இவர் பெரிய சைக்கோ போல ஹீரோயின் அம்மாவே போட்டு அடிச்சுட்டு என்னடி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு லூசரை எதுக்கு பேத்தன்னு சொல்லி ஹீரோயின் அம்மாவை போட்டு மிதி மிதி மிதிக்கிறாரு. உடனே ஹீரோயின் அவங்க அப்பா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எங்க அம்மாவை அடிக்கிறால வச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் நாளைக்கு மொத்த பணமும் உங்க கையில இருக்கும், எங்க அம்மாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க ஹீரோயின். முதல்ல நாளைக்கு மட்டும் நீ மொத்த பணத்தை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுக்கலாம், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை தான் அடிப்பேன்ட்டு ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு வழியா வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு கையில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட ஹீரோயின் யாருக்குமே தெரியாம ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டிருக்கிறதால அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு போர்வை எடுத்து ஹீரோ மேலே போத்தி விட்டுட்டு இந்த கடையை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது, நான் காலையில் வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்ட்டு எழுந்திருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அணைச்சிக்கிறாரு. ஹே நீ என்ன பண்ணுற, நான் தான் உனக்கு போர்வை கொடுத்துருக்கல, என்னை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல் டைட்டாக ஹீரோயினை பிடிச்சி அணைச்சிக்கிட்டே தூங்கிறாரு. ஹீரோ கிட்டேருந்து விலகி எப்படியாவது எட்ட போயிடலான்னு பார்க்குறாங்க ஹீரோயின். ஆனால் அவங்களால முடியல. ஹீரோ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காரு. சரின்ட்டு வேற வழி இல்லாம ஹீரோயினுமே ஹீரோ ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் பொழுதும் விடியுது. ஹீரோ தங்கியிருந்த கடையில 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோவுமே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஜூஸ்லாம் குடிச்சுக்கிட்டு ஏதோ பெணத்திட்டு இருக்காரு. அந்த கேம் விளையாடிட்டு இருந்த ஒருத்தவர் சீட் பண்ணி வின் பண்ணிட்டார் போல. அங்கே இருந்தவங்களும் நீங்கள் பெரிய செஸ் சாம்பியன்னு பார்த்தா இப்படி தான் சீட் பண்ணி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கேட்க அவங்க கூட சேர்ந்து ஹீரோவும் அங்கிள் எதுக்கு இந்த மாதிரி சீட் பண்ணுறீங்க, இது ரொம்பவே கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அந்த பக்கம் ஹீரோ பார்க்க வராங்க. ஹீரோயினையே பார்த்ததுமே ஹீரோ பொண்டாட்டி இங்கே பாரு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பொண்டாட்டின்னு சொன்னதுமே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஷாக்காக இருக்குது. இவ்வளோக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி காசி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ பப்ளிக் பிளேஸில் இப்படி பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டானே, நம்ம அப்பனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறதுன்ட்டு ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட அடே லூசு பையில யாடா உனக்கு பொண்டாட்டி, என்னையும் பொண்டாட்டி கூப்பிட்டா இரு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறேன்ட்டு ஹீரோ கையை பிடிச்சி வா போலீஸ் ஸ்டேஷன் போறான்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்துட்டு போறாங்க. இப்படி ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வர ஆப்போசிட்ல அவங்க அப்பா வந்துடுறாரு. அவர் ஹீரோயினை பார்த்ததுமே சிஎஃபி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி வீட்டுக்கு வான்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனா அந்த எதுவுமே கேட்காம ஹீரோயினை தரன்னு கையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிறாரு. அங்க வீட்டுக்கு போனோடனே ஹீரோயின் கிட்ட சொல்லு இப்ப என்ன சொல்ல நினைக்கிறேன் சொல்லுன்னு சொல்லி அவங்க அப்பா வேகமா கேட்க அவங்க அம்மாவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஹீரோயின் கையை அவங்க அப்பா பிடிச்சி தரன்னு இழுத்து வந்துருப்பார்ல, அதனால ஹீரோயினுக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிருக்குமோட்டு ஹீரோயின் கையை வர தடி பாக்குறாரு. இவன் வேற ஒருத்த வந்துட்டு ஹீரோயின் ஹீரோ கையை எடுத்து விட ஹீரோயின் அம்மா ஹீரோ
ஹீரோயின் அப்பா கிட்ட, என்னங்க சியோஃபி என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்களா, அதுக்குள்ள எதுக்கு எப்படி கோவப்படுறீங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா உங்க 2 பேர்கிட்டயுமே என்ன நடந்தது நான் சொல்லிடுறேன்ட்டு, இங்க நிக்கிறாருல இந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. நேத்து நைட்டு நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில தான் இவரை பார்த்தேன். நேத்து நைட்டு நான் பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே அடிபட்டிருந்தது. சரின்ட்டு இவரை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போலாட்டு தான் இன்னைக்கு கூப்பிட வந்தேன். அப்பதான் அப்பா என்ன பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வேற சும்மா இல்லாம, பொண்டாட்டி எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்ட்டு ஹீரோயின் மேலே சாய, யாரா உனக்கு பொண்டாட்டி அந்த மாதிரி கூப்பிடாதான்னு சொல்றலன்ட்டு ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோயின் அப்பா, பாத்தியா பாத்தியா என் முன்னாடியே எப்படி பொண்டாட்டின்னு சொல்றான்ட்டு எல்லாத்துக்கும் இவ தான் காரணம்ட்டு ஹீரோயின் அடிக்க போறாரு. உடனே ஹீரோயின் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, என்னுடைய வைஃபை நீங்க எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அப்படியே அந்த தள்ளி விட்டுறாரு. உடனே ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் அப்பா கிட்ட, ஒரு நிமிஷம் சண்டை போறதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றதை கேளுங்க, இந்த பையனை பார்த்தா கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு, நம்ம ஏன் போலீஸுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே, ஆமாப்பா நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்பா எல்லாத்துக்கு மேல பெரிய ஆளா இருப்பாரு போல, ஆமா ஆமா நீங்க சொல்றது ரைட்டு தான், இவனை பார்த்தா கொஞ்சம் அரக்கு இருக்க மாதிரி தான் இருக்கான், ஆனா இவன் பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கே, அது மட்டும் இல்லாம இவனை ஃபர்ஸ்ட் நம்ம சியோஃபி தானே பார்த்தா, இவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பி வச்சுக்கிட்டு, நமக்கு தான் கடை இருக்குல்ல, நம்ம கடையிலேயே இவனை சர்வெண்டா வச்சுக்கிட்டு ஓசிலே வேலை வாங்கிக்கலாமேன்னு சொல்றாரு. அப்பா நீங்க என்ன பேசுறீங்க, அவரை பார்த்தா சரியான மைண்ட் செட்ல இருக்கிற ஆள் மாதிரியே தெரியல, அது மட்டும் இல்லாம அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது அவரை போயிட்டு வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்க, இது இல்லீகல் இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு அவங்க அப்பா, நீ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, தம்பி இங்கே வா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போக ஆசைப்படுறியா இல்லை என் பொண்ணு சியோஃபி கூட இந்த வீட்லயே இருக்க ஆசைப்படுறியான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயின், அப்பா எதுக்குப்பா அவர்கிட்ட போய் இப்படிலாம் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு, வாய் மூடு இல்லைன்னா வாயிலே போடுவேன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு, நீ சொல்லுப்பான்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப கியூட்டா ஹீரோயின் அப்பா கிட்ட, அங்கிள் என்னுடைய ஒய்ஃப் கூட நான் இந்த வீட்லேயே இருக்கேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் அப்பா சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணலப்பா, அவனே தான் வாலண்டியராக நானே இங்கே இருக்கேன்னு சொல்கிறான், இதுக்கப்புறம் அவனை இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பிறகு போயிடுறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோயின், இவங்க இருக்கனா இல்லை எங்கள் அப்பா இருக்கிறான்னு தெரியலேன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் கிட்ட வந்து, பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு, அது எதுக்குடா என்கிட்ட கேட்குற, போய் எங்கள் அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட போய் கேளுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இல்லை எனக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்ட்டு க்யூட்டாக ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் அம்மாவுமே, எதுக்குமா அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா, வந்து அவன் கூட ஒருவா சாப்பிட்டுட்டு தான் போயேன், அவன் தான் கொஞ்சம் மென்டலி சிக்கா இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா, இவனால எனக்கு இந்த வீட்டுல பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இவனை முதல்ல அழைச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு, சியோஃபி உங்க அப்பாவுடைய கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா, நீ இந்த மாதிரி பேசினு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம 2 பேரையும் கொன்னே போட்டுருவாருன்னு சொல்றாங்க. ஏதோ பண்ணுங்கன்ட்டு ஹீரோயின் கேலண்டரை பார்க்குறாங்க, அதில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது போல், அந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, எனக்கு சாப்பாடலாம் இப்போ வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் போயிடுறாங்க. சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடாமலே போகிறாளேன்ட்டு ஹீரோயினை திட்டிட்டு, சரி நீ வந்து சாப்பிடுப்பான்னு சொல்லி ஹீரோவை அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் படிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கஸ்டமராக 2-3 பொண்ணுங்க வராளுங்க. அதில் ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, சியோஃபி நீயா, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலமையில பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, உனக்கு என்ன அவ்வளோ பணத்தை இருக்கா, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறா. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் என்ன இங்கே கஸ்டமராக தானே வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்ட மில்க் டீ இதில் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகலாம், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு, அவ்வளோ அந்த மில்க் டீ எடுத்து வேணும்ட்டே அதை கீழே போட்டுட்டு ஹீரோயின் மேலே ப்ளேம் பண்ணுறா. அச்சச்சோ என்ன சியோஃபி, கொடுக்கும்போது பார்த்து கொடுக்க முடியா, இப்படி தான் கீழே போடுவியா, இப்போ பாரு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்னுடைய ட்ரெஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி வேணும்னே ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஷாப்போட மேனேஜருமே வந்துடுறாங்க. அந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ளேயே இந்த பொண்ணுங்கள ஒருத்தி, ஹலோ நீங்க தான் இந்த ஷாப்போட மேனேஜரா, உங்க கடையில வேலை பார்க்குற இந்த பொண்ணுக்கு எப்படி கஸ்டமரை ட்ரீட் பண்ணணும்னு கூட தெரியல, இங்க பாருங்க எங்க ட்ரெஸ் மேல இந்த மில்க் டீயை ஊற்றி எங்க ட்ரெஸ்ஸே ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு அவங்க சாரி கேட்டுட்டு ஹீரோயினுமே சாரி கேளுன்னு சொல்றாங்க. ஹீரோயின், என்னால யாருக்கிட்டையும் சாரி கேட்க முடியாது, என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு, இங்கே பாருப்பா இந்த சியோஃபி சாரி கேட்க மாட்டாளா, அதை எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றா பாரு, இது பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இதுக்கு முன்னாடி ஷிஷியோட பாய் ஃப்ரெண்டை பறிச்சுக்கிட்டா பாரு, அப்ப இருந்த கான்ஃபிடென்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஷிஷினா வேற யாரும் இல்ல, ஹீரோயின் கிட்ட காஃபி வாங்கி கீழே கொட்டிட்டு வேணும்ட்டே வம்பு வளர்த்தனால இவ பேரு தான் ஷிஷி. ஹீரோயின் அவங்க கிட்ட, நான் யாரோட பாய் ஃப்ரெண்டையும் பறிச்சுக்கல, என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ளேம் பண்றீங்கன்னு சொல்றதுக்கு அந்த ஷாப்போட மேனேஜர் ஹீரோயின் கிட்ட, எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா மன்னிப்பு கேளு இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினுமே, என்னால் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வேணாண்ட தூக்கி போட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் அப்போ கூட அவளுங்க ஹீரோயினை விடாமல் ஹீரோயின் பின்னாடியே வந்து ஹீரோயினை கையை பிடிச்சிக்கிட்டு,
உன் வேலையவே காலி பண்ணியாச்சு, இப்போ கூட என் மேலே உனக்கு கோவம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேணும்னே டீஸ் பண்ணுறாளுங்க. ஹீரோயின் அந்த ஷீஷை கிட்ட உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் எனக்கு அந்த ஃபீவர் சுத்தமாகவே பிடிக்காதுன்னு. அவன் தான் என் பின்னாடி சுத்தினா, நான் என்றைக்குமே அவனை லைக் பண்ணதே இல்லை, எதுக்கு என்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, நானும் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃபீவர் ரொம்ப வருஷமாகவே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். என்னைக்கு நீ அவன் முன்னாடி வந்தியோ அதுக்கப்புறம் தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு. எல்லாமே ஒன்னால தான், எல்லாமே உன்னுடைய தப்பு தான் சொல்லி ஹீரோயினை அந்த ஷீஷை திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் தான் சொல்லிட்டேன் அவனுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு, அப்போ எதுக்கடி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோயின் அவளை கண்டுக்காமலே போயிடுறாங்க. அவளுக்கு ஹீரோயின் தன்னை பைத்தியன்னு சொல்லி திட்டிட்டு போனது செம்மக்கம் வருது. ஏ சியோஃபி உன்னை விடமாட்டடின்னு சொல்லி ரோடும் கூட பார்க்காம நடு ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோடைய அப்பா தான் காமிக்கிறாங்க. அவர் தன்னுடைய பேரங்கிட்ட கார்ல ஏறுன்னு சொல்றதுக்கு அந்த பையன் கார்ல ஏறதுக்கு முன்னாடி அங்க ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்துறான். தாத்தா நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, என்னுடைய கிளாஸ்மேட் பொண்ணு அங்கே உட்காந்துருக்கா, அவகிட்ட பேசிட்டு நான் பின்னாடியே டாக்ஸியில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்றான். அவங்களுமே பார்த்து பத்திரமா வான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க தாத்தா போனதுக்கு அப்புறம் இந்த பையன் ஹீரோயினை தேடி தான் வரான். ஆனால் ஹீரோயின் அவனை கவனிக்காம போயிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் ஷோல்டர் கையை வச்சு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்றான். யாரான்னு திரும்பி பார்க்குறாங்க. இவனை பார்த்ததுமே ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, இவன் வேற யாரும் இல்லை, இவன் தான் ஃபியூ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க ஹீரோயின் கிட்ட இவனை வச்சு தான் வம்பளத்துருப்பாளுங்க. ஹீரோயின் கண்டுக்காம போனாலும் அவங்க முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்காக இப்படி என்னை இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோயின், இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து விலகிற வழியை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் அப்பயும் விடாம எதுக்கு உங்ககிட்டேருந்து நான் விலகி இருக்கணும், என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா எனக்கு ஒன்று சுத்தமாகவே பிடிக்கல, ஐ ஹேட் யூ, உன்னை பேக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு என் பக்கமே வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபியூ, எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிக்காதுன்னு, அதுக்காக உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு என்னைக்கு என்ன பிடிக்குதோ அது வரைக்கும் உன் பின்னாடி தான் சுற்றி சுற்றி வருவேன், உனக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் சரி என்னை பிடிக்கிற வரைக்கும் உன் பின்னாடி தான் சுற்றுவேன்னு சொல்கிறான். ஆனால் அப்போ கூட ஹீரோயினை அவனை இக்னோர் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் அப்போவும் அவன் விடாமல் ஹீரோயின் பின்னாடி தான் வரான். கிட்டத்தட்ட ஹீரோயின் வீடு வரைக்குமே வந்துட்டான். உடனே ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் என் பின்னாடி வரதை ஸ்டாப் பண்ணிக்குவாங்க பாரு, என்னுடைய வீடு வந்துச்சு, எங்கள் அப்பா அங்கே இருக்காரு, தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை போக சொல்கிறாங்க. அவன் ஹீரோயின் பேசுறதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. உங்கள் கடையில் என்ன வேலை நடக்குது போல இருக்கு, நான் வேணா போயிட்டு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா ஹீரோயினை பார்த்துடுறாங்க. ஏ சியோஃபி அங்கே யார் கூட பேசிட்டு இருக்க, இங்கே கடையில் வேலை நடந்துட்டு இருக்கல, இங்கே வான்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே போயிடுறாங்க. இந்த ஃபியூ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரோவை பார்த்துடுறான். இவர் பார்க்க நம்ம அங்கிள் மாதிரி இருக்கேன்ட்டு அவனுடைய ஃபோன் எடுத்து அவனுடைய அங்கிள் ஃபோட்டோவை தான் பார்க்குறான். ஹீரோடைய ஃபோட்டோ தான் அது. அங்கிளை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது அவருடைய முகமே எனக்கு மறந்து போச்சு. அங்கிளை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ரொம்பவே நல்லதாக போச்சுன்ட்டு ஹீரோவை போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த ட்ராமாவோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.